வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இயற்கையினால் பயிர் பூரா செத்துக்கிட்டு இருக்குது. மழை இல்லை. இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலாச்சு மழை விழுந்து பயிர் பூரா மஞ்சள் குளிச்சு போச்சு. சோள நாற்று மாட்டுக்கு விதைச்சது. மற்றொரு பக்கத்தில் செயற்கை தடை. இது பாருங்க, பக்கத்து காட்டுக்காரை சர்வே பண்ணி அவங்க லேண்டை சர்வே பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சர்வே பண்ணிக்க, உங்கள் இடத்த நீங்கள் சர்வே பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னோம். சரி, வேலியை வெட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு சர்வே பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க ஜேசிபி கூட்டியாந்து மொத்தமாக வேலியே மட்டப்படுத்திட்டாங்க. அப்படியே மட்டப்படுத்தி விட்டு அந்த முடிச்சுள்ள அந்த உருட்டினது பூரா அள்ளி கொண்டே வச்சுட்டு போயிட்டாங்க. இதில் அந்த வச்ச வேலிகளுக்கு பூரா கல்லியை கிட்டத்தட்ட 200 மீட்ரு அங்கிட்டு இருந்து கொண்டுக்கிட்டு வரணும். கல்லி எங்கனையுமே வெட்டி எடுக்க முடியாது எனக்கு பக்கத்தில் கல்லியை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சு வேலி அடைச்சி வச்சு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதில் இந்த பகுதிகளில் விவசாயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிஞ்சை காடு, அதை இந்த மலைக்காண்டி நம்ம பயிர் பண்ணுவோம்ல, அந்த காடுக ஒரு இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குற இடத்துலேருந்து ஒரு சுற்றுவட்டாரத்தில் ஒரு 50 ஏக்கர் இருக்கும். எல்லாமே பிஞ்சை காடு தான். 50 ஏக்கரில் இன்றைக்கி விவசாயம் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 ஏக்கர் தான் இருக்கும். 4-5 ஏக்கர் தான் இருக்கும். அந்த இதில் நம்மோட்டு ஒரு 1.5 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்குது. அந்த பக்கத்தில் அங்கிட்டு அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 4-5 ஏக்கருக்குள்ளே விவசாயம் வரும். 50 ஏக்கருக்கு 4-5 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த 4-5 ஏக்கரும் வானம் பார்த்த பூமிக்கு தான் பண்ணியிருக்கா. தண்ணி வசதி இல்லை. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் இவங்க நேற்று இந்த வேலியை வெட்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஜேசிபி வச்சு அழிச்சிட்டாங்க. அழிச்சுப்புட்டு சரி, நான் அழிக்கையில் சொன்னேன், இந்த மாதிரி விவசாயம் இருக்குது, நீங்கள் சித்திரை வைகாசி வெறுப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா விவசாயம் பண்ண மாட்டேன், சும்மா கிடக்கும், யாருக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இப்போ போய் பண்ணுறோம்னு விவசாயம் கிடக்கையில் சரி பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் இல்லை. மாடு போகாமல் டெம்பரவரியாக ஒரு வலையை வாங்கியாந்து 4 கம்புகளை ஊனி வைங்க. சர்வேக்கு என்றைக்கு பணம் கட்டி என்றைக்கு சர்வே வர்றாங்கங்கிறதே தெரியாது. அதுக்கு தொட்டிக்கு இப்படி ஓப்பனாக கிடந்துச்சுன்னா இந்த விவசாயம் பூரா மாடு அழிச்சு மேய்ஞ்சிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் வீட்டுக்குள்ள மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சால் சரி தானே. இதில் இருந்து இந்த மண் ஜேசிபி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தலைவில் அங்கிட்ட ஒரு 1.5 ஏக்கர் டிராக்டரில் ஒரு உளுந்து விதைச்சி தட்டைப்பயிர் விதைச்சிருந்தாங்க. பூ பூக்கிற தருவாய் வரைக்கும் முறையாக இருந்துச்சு செடி. அதுக்கப்புறம் மாடுக அங்கிட்டு ரோட்டப்பக்கத்தில் இருந்து மாடுக அழித்து சப்பு சாடை ஆக்கிருச்சு. 1.5 ஏக்கர் உளுந்து விதைச்சதை ஒன்றுமே இல்லை. அவங்க அவங்க இந்த ஊரில் இல்லை, பக்கத்து ஊரில் இருக்காங்க. அவங்களும் அந்த லேண்டு வாங்கினவங்க தான், இந்த மாதிரி விவசாய நிலத்தை விற்று வாங்கினவங்க தான். அவங்க அதை சரி வர பராமரிக்க முடியாது. நாங்களும் இங்கிட்ட வரையில் போகல அதட்டுவோம், ஆனால் மாடுக அது சுற்றிக்கிட்டு ஓடியாந்துட்டு மேய்ஞ்சிரும். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்த மாதிரி செஞ்சுவிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க இன்றைக்கி அளந்து இன்றைக்கி வேலி போட்டு மறைச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இவங்க சர்வே அளக்கிறதுக்கு லேட் ஆகி அது நாள் வரைக்கும் இது ஓப்பனாக கிடந்துச்சுன்னா இந்த பயிர் பூரா என்ன ஆகும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், 1.25 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். அம்புட்டுமே வானம் பார்த்த பூமி தான். உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சவுமா நாளைக்கு சவுமானு. அதில் சொல்ல பயிரெலாம் 1-2 இந்த விதை மேலே விழுந்ததெல்லாம் பொடிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, இன்னும் ஒரு நாளைக்கு தான் தாங்கும் மழை இல்லாட்டினா எல்லாமே பொடிய ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு காலகட்டங்களில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள்கிட்ட இடத்த நீங்கள் பெஞ்சிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டான முறையில் செய்யலாம். அடுத்த ஆளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. தயவு செய்து விவசாயம் பண்ணுறவங்களை இடைஞ்சல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி அழிஞ்சு வர்ற விவசாயத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. 100ல் விவசாயின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு 4 குடும்பம் தான் இருக்குது. 100க்கு 4 குடும்பம் தான் இருக்குது. 4 குடும்பம் அப்படின்னுங்கிற ஒரு ஊரளவு அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 குடும்பம் விவசாயம் பண்ணி எவ்வளோ பேருக்கு பண்ண முடியும்? எல்லாருக்குமே சரி கட்ட முடியுமா? இப்போ இருக்க காலங்களில் அழிஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இறங்கிட்டீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் சோத்தை திங்காமல் சோத்துக்கு பொதுவாக மாத்திரையை திங்கிற நிலைமையை ஏற்படுத்த போகிறாங்க. அது மட்டும் உறுதி. அன்றைக்கிங்க நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டுக்க வேண்டியதான். பசிக்குதா, ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அந்த ஒரு சுச்சுவேஷனை கூடிய விரைவில் உருவாக போகுது. அதுக்கு ஆளாகிறீங்க. இருக்க அந்த 1-2 விவசாயிகளையும் கொல்றீங்க.
சர்வே அளக்க வந்தால் யார் கூட்டியாராலோ அவங்களுக்கு சாதமாக அளந்துட்டு ஊனிட்டு போயிடுறது. ப்ரொசீஜர் என்னவோ சென்ட்ரு பாயிண்ட் எது எங்கேருந்து வரணும் அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்கிறதில்ல. ஏன்னா நம்மோட்டு காட்டுக்கே வந்து இங்கே இங்கிட்டு முழுக்கம்பி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இது கிட்டத்தட்ட 2015 ஒரு 3 அடி உள்ளே தள்ளி இதே மாதிரி தான் வேலி அழிச்சுட்டு ஊனிட்டாங்க. 3 அடி தள்ளி ஊனிட்டு போயிட்டாங்க. எவ்வளோதோ போராடி பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியல. 3 அடி இருக்கும் நம்ம இதுக்குள்ளே வந்திருக்குது. சர்வேக்கு பணம் கட்டி எழுதி கொடுத்து சர்வே வந்து பார்த்துப்புட்டு ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. நீங்கள் வந்து உரிமைகள் நீதிமன்றத்தில் உரிமை தேடிங்கன்ட்டு போயிட்டாங்க. நம்ம போய் இனி மறுபடியும் அதை செலவழித்து நம்ம பண்ணுறதுக்கு பெரிய செய்ய முடியலை. அது அந்த வாக்கில் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து இருக்கிறது வந்து ஒரு தனியார் இல்லை, அது வந்து சொசைட்டி, ஒரு சமூகத்துக்கு வாங்கியிருக்காங்க, கிறிஸ்டியன் சொசைட்டி அப்படின்றல அவங்கள நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. இதில் வந்து சர்வேயரு இந்த தலையாரி விவோ தான் வந்து ரொம்ப பிரச்சனைகளை பண்ணி விடுறது. இப்போ நான் எனக்கு பணம் கட்டினேன்னா வச்சுங்களேன், எனக்கு என்னோடய இடத்துக்காண்டி பக்கத்தில் அளந்து விட்டுட்டு போயிடுறது. ஏன்னா இன்றைக்கி அவங்க டியூட்டியில் இருப்பாங்க, நாளைக்கு மாறிடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அன்றைக்கி வேலைக்கு அவங்க முடிஞ்சா சரி, அன்றைக்கி போனி ஆகினா சரி அப்படின்ற இடத்துல அவங்க போயிடுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க யாரும்.